துலாமும் ரிஷபராசிக்காரங்களும் இந்த ஜேடு கலரை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க நல்லா முன்னேறுவாங்க. பதட்டத்தை தணிக்கணும். புதுசாக இப்போ போகிற ஹாஸ்டலுக்கு போகிறவங்க, புதுசாக படிக்க போகிறாங்க, நீட் எழுத போகிறாங்க, அப்பெல்லாம் இந்த ஜேடு கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். கணவன் கொடுமை அந்த மாதிரி கொடுமைகள் வர்ற சமயத்தில் இந்த ஜேடை யூஸ் பண்ணால் அவ்வளவு நல்லது. குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்ருக்க அருமையான அழகான குழந்தைகள், அது மட்டுமல்ல என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளங்களையும் பெற்று நீடூழி வரணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பேச போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கல். அது என்னென்னா ஜேடு. ஒரு காலத்தில் ஜேடு சைனாலையும் சரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் சரி இது இட் இஸ் மோர் தேன் டைமண்டாக நடந்திருக்கு. இதில் எல்லா கலர்லேயும் இருக்கும். ஜேடு ஒரு கலரில் கிடையாது. ரெட் ஜேடு, ப்ளூ ஜேடு, க்ரீன் ஜேடு, அது மாதிரி நிறையா வகை கலர் இருக்குது. பட் நம்ம மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த லைட் க்ரீனையும் டார்க் க்ரீன் அவன்ஸ்ன்னு சொல்கிறது ஜேடு. இது பக்கா ஜேடு. இது ஒரிஜினல் ஒரு அமெரிக்காவில் என்ன கிடைக்குமோ அந்த ஜேடு இது. இந்த ஜேடு அந்த மாதிரி ஜேடை நம்ம இதுலேயே 3 கலரில் இப்போ ஜேடு இருக்குது. ஜேடில் நிறையா கலர்கள் இருந்தாலும் நம்ம க்ரீனை தான் நிறையா யூஸ் பண்ணிக்கிறோம். புரிஞ்சிச்சா? இப்போ இதுக்குண்டான ஒரு ராசி கூட இருக்குது. துலாமும் ரிஷபராசிக்காரங்களும் இந்த ஜேடு கலரை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க நல்லா முன்னேறுவாங்க. கிரகம் என்ன இதுக்கு புதன் கிரகம். கடவுள் குவானின். குவானின் வீனஸ். சுக்கரன் இதுக்கு உண்டான கடவுள். குவானின் எல்லாரும் குவானினை பற்றி நான் பேசியிருக்கேன். குவானின் கட்டாயமாக எல்லாரும் வச்சுக்கோங்க. அடுத்து பரம தூதன். அவருக்கு தூதன் யார்? ஏஞ்சல்னா ரஃபேல். த கிரேட் ரஃபேல். உலகத்துக்கே ரஃபேல்னா ஆர்கேஞ்சல்ஸ் ரஃபேல் மாதிரி அடிச்சது யாரும் கிடையாது. அவருடைய நம்பர்ஸ் தான் நிறையா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்பர் 2 3 2 2 2 ரஃபேல்னாலே 3 2ன்னு அர்த்தம். அவருக்குரிய நம்பர் அது. சக்கரா நேச்சுரலி ஹார்ட் சக்கரா. எலிமெண்ட் என்னென்னா பூமி சம்மந்தப்பட்டது. ஏன்னா பச்சைனாலே பூமி சம்மந்தம். அதுக்குன்னு ஒரு அதிர்வு எண் இருக்குது. அது மார்ச் 11. இதுக்கு உண்டான கிழமை அஃப்கோர்ஸ் புதன்கிழமை. அடுத்தது என்ன அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டத்தையும் நட்பையும் கொடுக்குற ஒரு ஸ்டோனு. அப்புறம் இதனுடைய பொருள் என்னென்னா நீண்ட ஆயுள், நல்ல பணம், ஞானம். 3 தான் இதனுடைய. நல்ல பணம், நீண்ட ஆயுள், ஞானம். இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய என்னென்னா இந்த ஜேடு. அது மட்டும் இல்லை, அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, செல்வம், செழிப்பு எல்லாத்தையும் கொடுக்கும். வீட்டில் இருந்து விலகி செல்லும்போது நம்ம பாதுகாப்புக்கு இது எடுத்துகிட்டு போனோம்னா ஜேடு சூப்பர் பாதுகாப்பு ஸ்டோனும் கூட. ஒரு ஜேடு கல்லை வச்சுக்கிட்டு போகலாம். சின்னதாக ஒரு ஜேடு வச்சுக்கோங்க, இல்லை டாலர் போட்டுக்கோங்க. எத்தனை டாலர்ஸ் வகை வகையாக இருப்பாங்க, அதை காட்டுவாங்க. இப்போ வகை வகையாக குட்டி குட்டி பசங்களுக்கெல்லாம் அந்த குட்டியை போட்டு விடலாம். இந்த மாதிரி இந்த ஹைஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கட்டாயமாக இந்த ஜேடை கழுத்தில் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. அடுத்தது புதிய அல்லது அறியப்படாத சூழ்நிலைகளில் பதட்டத்தை தணிக்கணும். புதுசாக இப்போ போகிற ஹாஸ்டலுக்கு போகிறவங்க, புதுசாக படிக்க போகிறாங்க, நீட் எழுத போகிறாங்க, அப்பெல்லாம் இந்த ஜேடு கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். வித்தட்டு ஒரு அமைச்சர்ஸை கையில் வச்சுக்க சொல்லுங்கள். நம்பிக்கையும் சுயமரியாதையும் நம்ம கொடுக்குறது இந்த ஸ்டோனு. இப்போ ஜேடு கனவுக்கள்னு அது சொல்கிறாங்க. நம்ம பெட்டிக்கடையில் வச்சுட்டோம்னா நல்ல கனவுகள்லாம் வரத்துக்கு ஜேடு யூஸ் ஆகுது. அடுத்தது சிறுநீரகங்கள், மண்ணீரல், கல்லீரல் வியாதிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்டோனு. அடுத்தது ஜேட் ஸ்டோன் தெளிவாக இருக்கணும் மற்றும் கவனத்தை அதிகரிக்க வைக்கிது. கவனத்தை பயனுள்ளதாக இருக்குது. ஜேட் ஸ்டோன் அலுவலகம் மற்றும் வீட்டில் தென்கிழக்கு முறையில். இப்போ எல்லாமே நம்ம சவுத் வெஸ்ட் வச்சுனோம். இது சவுத் ஈஸ்டில் கிச்சனில் கூட இதை ஒன்று வச்சுக்கலாம். சவுத் ஈஸ்டில் வச்சிங்கன்னா நல்லது. ஜேடை தியானத்துக்கு யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லது. தங்கம் வைரத்தை விட உயர்ந்த மதிப்பாக உலகில் உள்ளது எதுனா அது ஜேடு. இன்னொன்று என்னென்னா ஜேடு இப்போ நமக்கு எதிரிகள் இருக்காங்க, பாதுகாப்புகள். எப்படி இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு ஒரு பயமாக இருக்குது. இப்போ இறந்து போயிருக்காங்க, சில பேர் வீட்டில் இறந்து போயிருக்காங்க, கொரோனாவில் இறந்துட்டாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு தாய் இருக்காமல் இருக்கலாம், இல்லை தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சகோதரர் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க தருணத்தில் ஜேடை நம்ம யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு தைரியம் கிடைக்கும். கட்டாயமாக அந்த மாதிரி இருக்கவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ண எல்லாருமே ஜேடை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க வீட்டில், மாமியார் கொடுமை, அல்லட்டா மருமகள் கொடுமை, இல்லை கணவன் கொடுமை, அந்த மாதிரி கொடுமைகள் வர்ற சமயத்தில்
இந்த ஜேடை யூஸ் பண்ணால் அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ஒர்க்கிங் அந்த ஹார்ட் சக்கராவில் ஒர்க் பண்ணும் இந்த ஜேடு. அதனால் ஜேடுக்கு வந்து இருக்கிற மகிமை வந்து ஒரு ரெண்டு நம்ம சொல்ல முடியாது. முக்கியமாக நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து ஜேடில் வந்து இந்த பால் வச்சுப்போம். இந்த பாலில் வந்து அவ்வளோ ஒரு மகிமை இருக்கும் பால். இப்போ சமீப காலமாக நல்லா இப்போ காத்திரமாக இருக்குது. ஸோ அந்த ஜேடு விளக்கு தான் இவ்வளோ காரியத்தையும் இந்த விளக்கு எரிய விட்டால் சரி நடக்குமே. அதனால் ஜேடு விளக்கு வந்து கட்டாயமாக ஒவ்வொரு வீட்லையும் வச்சுக்கோங்க கண்டுங்களா. அடுத்தது ஜேடு வந்து நம்மளுடைய மந்திரக்கோளுங்க நம்மளுடைய என்ன சொல்லுவோம் இதை நம்ம இதை வச்சு இல்லையா வாண்டு. இந்த வாண்டை வச்சு நீங்கள் என்ன வேணுமா வரையலாம், எந்த நம்பரை வேணுமா வரையலாம். 777 555 111 222 இப்போ எந்த நம்பரை வேணுமா நீங்கள் வரையலாம். புரிஞ்சுதா? ஸோ ஜேடுங்கிறது ஒன்று, ஒரு ஏஞ்சல். இப்போ ஜேடுக்கு ஒரு ஏஞ்சல் த கிரேட் ரஃபேல். அப்போ ரஃபேல் அப்படின்னு பேர் வச்சுட்டு ரஃபேல் எனக்கு இதை செய்யுங்க, ரஃபேல் இதை பண்ணுங்கள். அப்போ நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா போதும், இட் வில் கைட் யூ. நீங்கள் கொஞ்சம் நேரம் இப்படி கையில் வச்சுட்டுக்கானுங்களா அப்படியே நீங்கள் வார் விட்டிங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப எங்கெங்கிலமோ போகும் நீங்கள் நினைப்பீங்க, போகாது. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சுக்கிறப்ப போகாது. ஆக்சுவலி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி எனக்கும் சரி அந்த அனுபவம். அதை வச்சுட்டு இப்படியே பண்ணோம்னா இந்த ஸ்டோனுக்கு வைப்ரேஷன் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அப்படியே உருவங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் காலத்தில் வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும், நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். புரிஞ்சிச்சா? இதுக்கு உதாரணமாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ ஒன் ஆஃப் த ஸ்டோனு உள்ள ஸ்டோனை விட மாட்டேன்ட்டாங்க. எம்ஆர்ஐ பண்ணுறதுக்கு போயிருந்தேன் ஒரு தரம். நான் ராக்கி தான் என்னை கூப்பிட்டு போயிருந்தாப்புல. எனக்கு இந்த எம்ஆர்ஐலாம் பண்ண பிடிக்கல, ஹெட்டேக் இருந்துட்டு இருந்துச்சுன்னொடனே நான் பண்ணிக்கோ டாக்டர் சொல்கிறாரு, என்ன பெரிய கட்டு போச்சு, பயப்படா நான் கூட இருக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னாப்புல. உள்ளே வந்துக்கிட்டு கையை பிடிச்சிட்டு இருந்தேன். அங்கேயா டம்மான்னு அடிக்கிறாங்க. அது எப்படி நான் இப்போ இருக்க எம்ஆர்ஐ கொஞ்சம் பெட்டர். அந்த காலத்தில் இப்படி ஒன்று போட்டாங்க, மூணாங்க தகர மாதிரி டப்பா வச்சு, அப்புறம் அப்படி ஒன்று மூணாங்க, மொத்தத்துக்கு ஒன்றை வச்சு மூணாங்க. நான் சாமி நான் இதிலே செத்தேன்னு நினச்சேன். நிச்சயமாக அந்த அளவு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் சொன்னேன், இந்த பாரு ராம்கி நான் அம்சான்னு கூப்பிட்றேன், அம்சா நான் வந்து கையை ரொம்ப அமுக்கிட்டேன்னா எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம், ஓப்பன் பண்ணிடு, இல்லாட்டா எனக்கு உயிர் போயிடும் அப்படின்னு. சரி ஒன்றும் ஆக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா உள்ளே வந்து இது சத்தியப்பிரமாக நடந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன பண்ணேன், உள்ளே வச்சுட்டு நான் தோத்து கார்டு மட்டும் உள்ளே வச்சுருந்தேன். தோத்து கார்டு இல்லாமல் நான் எங்கேயும் எதுக்குமே போனதில்லை. தோத்து கார்டு உள்ளே வச்சுட்டு கை வந்து ராம்கி கையை வந்து பிடிச்சிக்கிட்டாப்புல. பிடிச்சிட்டு இருந்தோடனே அப்படியே கொஞ்சம் நேரம் தான் அந்த மியூசிக் வேறு அங்கே உள்ள இத்தனை கன்றாவியில் என்ன மியூசிக் வேட்டி கிடக்கன்னா அந்த இது என்னமோ அந்த இது எரிஞ்சிட்டு இருக்கப்ப நீரோமன்னன் வந்து வயலின் வாச்சானா அந்த மாதிரி ஊர் எரிஞ்சிட்டு இருக்கப்ப அது மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது ஆனால் பாய் மக்கள் டமா டமா டமான்னு சவுண்டு. அது அந்த மியூசிக் அழிஞ்சு போச்சு. அது அந்த காலத்து எம்ஆர்ஐ வேறு. என்ன ஆச்சுன்னா உள்ளே எனக்கு கொஞ்ச நேரம் பகவானே இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சி என்னுடைய இதெல்லாம் ஏஞ்சல்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பிகாஸே அப்படி கூப்பிட்ட உடனே பிடி வச்சுடுறேன். அழகாக ஒருத்தர் வெள்ளை ஒலேன்னு தாடியோட அழகு வெள்ளை முடி அப்படியே ஒல்லியா அப்படி ஒருத்தர் வந்து நின்னாலும் பார்க்கணும் கண்ணுகளே. எனக்கு இது எல்லாம் மறைஞ்சு போச்சு. கை அப்படி வச்சுட்டு செய்கிறா வாயெல்லாம் பேசலை அப்படின்னாரு. நான் பேன அவரையே பார்த்துருந்தேன்ல, எம்ஆர்ஐ முடிஞ்சு போச்சு. என்ன மூலமாக பண்ணுறேன்னு சொன்னேன். பயத்து போனக்கா என்ன ஒன்றே சவுண்டை காணோம் அப்படின்னு. அப்படி இல்லைடா இப்படி ஒருத்தர் வந்தார் அப்படின்னு. ஒன் ஆஃப் த ஏஞ்சல்ஸ். புரிஞ்சுதா? பெரியவங்க என்னுடைய குருமார்களில் ஒருத்தவங்க வந்தோடனே அப்புறம் போனால் எனக்கு முன்னால் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பாவம் பயங்கரமாக இருந்துச்சு, பிரெயினில் பிரச்சனை. அது நான் அவங்களுக்கு சொன்னால் அது புரியாது இங்கிலீஷில், நம்ம எங்கள் டெர்மினாலஜியில். என்னென்னா இப்போ ஏறணும்னா அவங்க பாருமா எவ்வளோ கிளியராக இருக்கு பாருமா அவங்களோடது அப்படின்னு காமிச்சாப்புல. அப்படியே அந்த இது ஃபுல்லாக பிரெயினை ஃபுல்லாக எல்லாருமே டாக்டர்ஸ் இல்லையா, எல்லோரும் உட்காந்து ஜாலியாக அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை நம்ம தலையாவது வழியாக வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதாவது why I'm telling this things are all நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்றப்ப அதை நம்ம அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நமக்கு ஒரு இது வேணும். அதுதான் புரிஞ்சுச்சாக்கணுங்களா? தோற்ற நீங்கள் எந்த தியேட்டரில் கூட வைக்கலாம், தியேட்டரில் கூட அடியில் வச்சுட்டு தான் தியேட்டரில் வந்து பண்ணுறது. புரிஞ்சிச்சா? யார் வந்து ரேக்கி இதில் இருந்தாங்கன்னா பரவாயில்ல சொல்லுங்க, தியேட்டரில் அடியில் வைக்கலாம், ஒன்றும் ஆகாது, இதனால செல்வசேஷம் ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறது. புரிஞ்சாக்கணுங்களா? அதனால சொல்கிறேன் எல்லாரும் எல்லாத்தையும் உபயோகிச்சுட்டு அப்புறம் பாருங்கள். ஏன்னா அனுபவம் தான் வாழ்க்கையில் முதல்.
அப்புறம் தான் எல்லாமே சயின்ஸில் அப்புறம் அது அப்பாற்பட்டது, நம்ம அனுபவம் அப்பாற்பட்டது. சூப்பர் பொறிச்சா கண்ணுங்களா. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பை டாக்டர்.